பில்ரூத் மருத்துவமனை கொரோனா காலத்திலும் அனைத்து விதமான அவசர சிகிச்சைகள் மற்றும் மருத்துவ சேவைகளை 24 மணி நேரமும் வழங்குகிறோம். அரசு கஜானாவை துடைத்து ஒரு காலி தகர டப்பாவாக விட்டுவிட்டு சென்றது. இன்னைக்கு ஊழல் விசாரணையை கண்டு ஏன் இவர்கள் அஞ்சுகிறார்கள் என்று சொன்னால், இவர்கள் வாங்கிய கடன்கள் எதுவும் மக்கள் வளர்ச்சிக்காகவோ மாநில வளர்ச்சிக்காகவோ வாங்கியது அல்ல. இந்த கடன்கள் எல்லாமே மறைமுகமாக இவர்கள் பாக்கெட்டுக்கு போயிருக்கு. அதாவது ஒரு சாதாரணமான ஒருத்தனுக்கு கூட தெரியும், ஒரு விவரம் தெரியாத ஒருத்தனுக்கு கூட தெரியும், நீட்டுங்கிறது ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், உச்சநீதிமன்ற தீர்ப்பில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். உண்மையிலேயே நீட்டு மேலே அக்கறை இருந்திருந்தா ஒன்றிய அரசுக்கு நீங்கள் கேட்டிருக்கீங்க. எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸும் போனாங்களே, நீங்கள் நீட்டை ரத்து பண்ணுங்க நீங்கள் போய் கேட்டாங்களா? சூறையாக இருந்தாங்க இந்த ஸ்டேட்டே வந்து. இன்னைக்கு அவர்கள் மீது ஒரு முறையான விசாரணை வருவதோட மோடியை பார்க்க ஓடுறாங்க, அமித்ஷாவை போய் ஓடுறாங்க, ஐயா எங்களை காப்பாற்றுங்கன்னு போய் கதறாங்க. எங்கே எம்ஆர் விஜயபாஸ்கர் வீட்டுக்கு மட்டும் நீங்கள் போனீங்க, ஏன் எங்கள் வீட்டுக்கு வரல அப்படின்லாம் அவங்க வந்து கவலைப்பட வேண்டாம். எஸ்பி வேலுமணி வீட்டுக்கு எல்லார் வீட்டுக்குமே வருவாங்க. யாராவது இந்த கிஷோர் கேசாமி மாதிரி பொறுக்கிங்களை கைது பண்ணால் அவங்களுக்கு சப்போர்ட்டாக மறைமுகமாக ஒரு அறிக்கை வருது. ஏன் ஒருத்தர் மேலே கூட நீங்கள் 10 வருஷத்தில் ஒரு கேஸ் உங்களால் ப்ரொசீட் பண்ண முடியாது? ஏன் பண்ணலை? பொய் வழக்கு. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் எழுத்தாளர், திமுக செய்தி தொடர்பாளர் திரு மனுஷபுத்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். திமுக ஆட்சி அமைந்ததுக்கு அப்புறம் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக முதல் முறையாக திமுக ஆட்சியை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு நடத்தியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது வந்து இந்த சினிமாவிலாம் சிரிப்பு போலீஸ்ன்னு சொல்கிற மாதிரி இது ஒரு சிரிப்பு ஆர்ப்பாட்டம். ஏன்னா இதை உண்மையிலே அவங்க கட்சி தொண்டர்கள் கூட இந்த ஆர்ப்பாட்டத்தை நம்ப மாட்டாங்க. ஒரு ஆட்சிக்கு வந்து 3 மாத காலம்தான் ஆகிற ஒரு அரசு. நாங்கள் 3 மாதம்தான் ஆட்சிங்கிறதுக்காக வந்து இவங்கள்ட்டெல்லாம் எந்த சலுகையும் கேட்கல. நாங்கள் எங்களை வந்து எதுவும் விமர்சிக்காதீங்க அப்படின்னு. இந்த 3 மாதத்தில் இந்த அரசு எவ்வளவு சவால்களை சந்தித்திருக்கிறது, சாதனைகளை நிகழ்த்தி இருக்கிறது என்பதை நினைத்து பாருங்கள். இன்றைக்கி இவங்க பல மாதங்கள் போராடி தோற்ற இந்த பேண்டமிக், இந்த கொரோனா சுச்சுவேஷனை 2 மாதத்தில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கட்டுக்குள்ளே கொண்டு வந்தார். அது மட்டுமல்ல, இந்த கொரோனா காலகட்டத்தில் தேர்தல் வாக்குறுதியாக நாங்கள் கொடுத்த அந்த கொரோனா நிவாரண நிதியாக அந்த 4000 ரூபாய் கொடுக்குறதுங்கிறத அறிவிக்கப்பட்ட அந்த தேதிக்கு முன்னாடியே கொடுத்தோம் இல்லைங்களா? அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பெண்களுக்கு இலவச பேருந்து, பால் விலையை குறைக்கிறது, இப்படி பல திட்டங்கள், இதில் தேர்தல் அறிக்கையில் சொல்லாத திட்டங்கள்லாம் கூட நிறைவேற்றணும். உதாரணமாக ரேஷன் கடையில் 15 பொருட்கள் வந்து இலவசமாக கொடுக்குற இந்த திட்டங்கள்லாம். ஆனால் இவர்கள் விட்டு சென்ற நிதி நிலைமை என்ன என்பது உலகத்திற்கே தெரியும். நாங்கள் வெள்ளை அறிக்கையை வெளியிடுவோம் சொன்னதும் அப்போதே வந்து பார்த்திங்கன்னா கதற ஆரம்பித்து விட்டார்கள், வெள்ளை அறிக்கையா எதற்கு என்று. ஏனென்றால் மிக மோசமான நிதி மேலாண்மை காரணமாகவும் வரலாறு காணாத ஊழல் காரணமாகவும் கிட்டத்தட்ட அரசு கஜானாவை துடைத்து ஒரு காலி தகர டப்பாவாக விட்டுவிட்டு சென்றது. கலைஞர் ஆட்சி, திமுக ஆட்சியே வந்து 1 லட்சம் அளவுக்கு கோடி கடன் வச்சுட்டு போச்சு. 1 லட்சம் கோடி கடன் என்பது கலைஞர் வாங்கிய கடன் அல்ல. இந்தியா சுதந்திரமடைந்த காலத்திலிருந்து தமிழக அரசிற்கு சேர்ந்த கடன்கள். கலைஞர் கடைசியா திமுக ஆட்சி இருந்தப்ப சொல்றாங்க. ஆனா 1 லட்சம் வந்து கோடி ரூபாய் கடன் இருந்ததுன்னு சொன்னா, அந்த கடன் திமுக ஆட்சி காலத்தில் வாங்கப்பட்டதில்லை. இவங்க ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட 4.5 கோடி கடன் அரசனுடைய கடன் மட்டும் வாங்கப்பட்டிருக்கு 10 வருஷத்துல. என்ன சொல்றாங்க அவங்க, மக்கள் வளர்ச்சி திட்டத்துக்கு தான் நாங்கள் செலவு பண்ண முடியும். எங்கே வளர்ச்சி வந்துச்சு? வேலை வாய்ப்பு வந்துச்சா? தொழிற்சாலைகள் வந்துச்சா? அடிப்படை கட்டுமானங்கள் மேம்படுத்தப்பட்டதா? என்ன வளர்ச்சியை கொண்டு வந்தீங்க தமிழ்நாட்டில்? கண்கூட எதையாவது ஒன்று காட்டுங்க. நீங்கள் சொல்கிறத ஒத்துக்கிற வந்துட்டு தமிழ்நாடு இந்த 10 வருடத்தில் என்னென்ன துறைகளில் வளர்ச்சி அடைந்தது? தொழில் வளர்ச்சி அடைஞ்சதா? எவ்வளவு தொழில்கள் இங்கு மூடப்பட்டன? எவ்வளவு வேலையில்லா திண்டாட்டம் பெருகி இருக்கிறது? இன்றைக்கி லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செஞ்சுட்டு காத்திருக்காங்களே. இதெல்லாம் செலவு பண்ணி நீங்கள் என்ன வளர்ச்சியை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தீங்க? அதைத்தான் நாங்கள் கேட்குறோம். அப்போது இன்றைக்கி நாங்கள் வெள்ளை அறிக்கையை வெளியிடுவோன்னு சொல்கிறது என்னென்னா, வீண் திட்டங்களுக்கு அல்லது அதிகமாக செலவு செய்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய பொருளை 100 ரூபா விலை கொடுத்து வாங்குறது, கேட்டால் மக்களுக்காக வாங்குறேன்னு சொல்கிறது. அந்த 100 ரூபாயில் கூடுதலாக கொடுக்கப்பட்ட 50 ரூபா ரகசியமாக இவங்க பாக்கெட்டுக்கு வந்துடும். இன்றைக்கி அதுதான் விசாரணையாக மாறி இருக்கு. ஒவ்வொரு துறையிலும் எனக்கு சிஏஜி ரிப்போர்ட் என்ன சொல்லிச்சு? ஒவ்வொரு துறையிலும் இவர்கள் திட்டமிட்டு ஏற்படுத்திய இழப்புகள், சாதாரணமாக போகிற போக்கில் அல்லது வெறுமனே கவனக்குறைவாக ஏற்பட்ட இழப்புகள் கிடையாது. மாறாக 1க்கு 3 ஒன்னொன்னையும் விலை கொடுத்து வாங்குவது, தேவையில்லாத செலவினங்களை செய்வது, அதன் வழியாக இவர்கள் மறைமுகமாக ஆதாயம் அடைந்தது. இதுதான் இந்த கடன். இன்றைக்கி ஊழல் விசாரணையை கண்டு ஏன் இவர்கள் அஞ்சுகிறார்கள் என்று சொன்னால், இவர்கள் வாங்கிய கடன்கள் எதுவும் மக்கள் வளர்ச்சிக்காகவோ மாநில வளர்ச்சிக்காகவோ வாங்கியது அல்ல. இந்த கடன்கள் எல்லாமே மறைமுகமாக இவர்கள் பாக்கெட்டுக்கு போயிருக்கு. இன்றைக்கு அதைத்தான் நாங்கள் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி ஆர்ப்பாட்டத்தில் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க,
பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துட்டு திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு, நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை கொடுத்துட்டு இப்போ திணறுது, அது எப்படி 10 நிறைவேற்ற? வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க, கொடுத்த என்னென்ன வாக்குறுதிகளை இவங்க நிறைவேற்றினாங்க? 10 வருடங்கள் ஆட்சியில் இருந்திருக்கு இந்த ஆட்சி. அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தேர்தல் அறிக்கைகள் எடுத்து பாருங்கள், என்னென்ன அதாவது எல்லாம் ரேஷன் கார்டு வச்சுருக்கவங்களுக்குலாம் செல்ஃபோன் கொடுக்குறேன். அவங்க 10 வருஷத்தில் ஒரு ஆளுக்கு ஒரு செல்ஃபோன் கொடுத்துருக்காங்களா? அதே மாதிரி என்னமோ இந்த அம்மா ஸ்மார்ட் கார்டு கொடுப்போம், வீட்டுக்கு குடிநீர் கொடுப்போம், எத்தனை வீட்டுக்கு இலவசமாக எல்லாத்துக்கும் வந்து இணைய இணைப்பு கொடுப்போம், என்னென்னமோ சொன்னாங்க. ஆனால் ஒன்றை கூட இவர்கள் நிறைவேற்றியதாக வரலாறு கிடையாது. 110 விதியின் கீழ் அறிவிக்கப்பட்ட திட்டங்களில் எத்தனை திட்டங்கள் இவங்க நிறைவேற்றினாங்கன்னு தைரியம் இருந்தால் ஒரு ஓப்பன் விவாதத்துக்கு நான் கூப்பிட்றேன். 110 விதியின் கீழே ஜெயலலிதா அறிவிச்சது, அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சது, எல்லாத்தையும் வச்சு பேசுவோம். இந்தந்த திட்டங்கள் இங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கு, அதுக்கு இவ்வளவு செலவிடப்பட்டிருக்கு அப்படின்னு காட்ட சொல்லுங்கள். ஒரு வாக்குறுதி. அப்புறம் அதேமாதிரி முதலீட்டாளர் மாநாடு, 2 முதலீட்டாளர் மாநாட்டில் கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி ரூபா வந்துருச்சுன்னாங்க. அதில் ஒரு 5% வந்தது. அதன் மூலமாக உருவான ஒரு தொழிற்சாலையை காட்டுங்க, ஒரு 1000 பேருக்கு வேலை கிடச்சிதுன்னு நீங்கள் காட்டுங்க. ஒன்றுமே கிடையாது. ஆனால் 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் நீட்டை ரத்து பண்ணுறேன்னா எங்கள் தேர்தல் அறிக்கையில் தெளிவாக சொல்லியிருக்கோம். அதாவது ஒரு சாதாரணமான ஒருத்தனுக்கு கூட தெரியும், ஒரு விவரம் தெரியாத ஒருத்தனுக்கு கூட தெரியும், நீட்டுங்கிறது ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், உச்சநீதிமன்ற தீர்ப்பில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கோம்? நாங்கள் இதற்கு ஒரு சட்டசபை தீர்மானத்தை கொண்டு வந்து அதற்கு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலை கொடுப்போம்னு. இன்றைக்கி தொடர்ந்து இப்போ ஏகே ராஜன் கமிட்டி போடுறோம், அப்படியே தரவுகளை சேகரிச்சிருக்கோம். இது அடுத்து கண்துடைப்பு அப்படிங்கிறாங்க. இல்லை, இது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இவங்க வந்து நீட்டுக்கு எதிராக போராடுறோன்னு 4 வருஷமாக நாடகம் ஆடினாங்க, 5 வருஷமாக நாடகம் ஆடினாங்க. ஒரு துரும்பையாவது இவங்க அசைச்சிருப்பாங்களா அதன் மூலமாக? ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, முதல்ல நீதிமன்றத்தில் அந்த வழக்குகளை முறையாக வாதாடாமல் நீட் வந்ததுக்கே காரணம் இந்த அதிமுக அரசு தான். நீதிமன்றத்தில் வந்து நீங்கள் என்ன தரவுகளை முன்வைக்கிறீங்களோ அதன் அடிப்படையில் தான் முடிவுகள் எடுப்பாங்க. நீதிமன்றத்தில் இவர்கள் வைத்த வாதங்கள் எல்லாம் பொக்கானவையாக இருந்தன, அர்த்தமற்றவையாக இருந்தன. அப்போ இன்னொரு கட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஏன் ஏகே ராஜன் கமிட்டியை வந்து நாங்கள் போடுறோம் அப்படின்னா, நீட்டினுடைய பாதிப்புகள், அதை பாதிக்கப்பட்ட அனைத்து தரப்பினரும் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க ஆதாரபூர்வமாக. இதை நீதிமன்றத்தை வச்சோம்னா நீதிமன்றம் கன்சிடர் பண்ணணும். இன்றைக்கி வில்சன் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இங்கே ஒரு தனிநபர் மசோதாவை எடுத்துகிட்டு வர்றாரு. சட்ட ரீதியான போராட்டங்கள், இன்னொரு புறம் நீதிமன்ற போராட்டங்கள், எல்லாவற்றையுமே வாட்சிக்கு வந்த முதல் நாளிலிருந்து செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கிற போது இவங்களுக்கு உண்மையிலேயே நீட்டு மேலே அக்கறை இருந்திருந்தால் போய் ஒன்றிய அரசுக்கிட்ட நீங்கள் கேட்டிருக்கீங்க. எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸும் போனாங்களே, நீங்கள் நீட்டை ரத்து பண்ணுங்க, நீங்கள் போய் கேட்டாங்களா? அதுக்காக வந்து ஏதாவது ஒரு அழுத்தம் கொடுத்தாங்களா? ஒன்றும் கிடையாது. பொய்யான ஏதாவது காரணங்களை வந்து சொல்ல வேண்டியது. அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் விலை உயர்வு. இன்றைக்கி இந்த பேண்டமிக் காலகட்டத்தில் இவங்க ஏற்கனவே வரி வருவாயை வந்து அதர பாதாளத்துக்கு போயிடுச்சு. ஏன்னா தொடர்ந்து லாக்டவுன் இருந்ததில் அரசாங்கத்துக்கு எந்த இன்கமும் இல்லை. ஆனால் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும், பேண்டமிக்கை வந்து இது பண்ணணும். இது எல்லாத்துக்குமே ஒரு அவகாசம் தேவைப்படுது. நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம்? புதிய நிதி வளங்களை உருவாக்குவோம், நிதி ஆதாரங்களை உருவாக்குவோம். இங்கே தேர்தல் அறிக்கையிலே அது இருக்குது. அதற்கான ஒரு குறைந்தபட்ச கால அவகாசத்தை கூட நாங்கள் கொடுக்க மாட்டோம். இப்போவே மிரட்டுறதுன்னா ஒரு வீட்டில் கொள்ளையடிச்சிட்டு அதுக்கப்புறம் பிளாக்மெயிலும் பண்ணுற மாதிரி இருக்குது. உண்மையிலே அப்படி தான். ஒரு திருடி அவங்க வீட்டில் எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டு வெளியே வந்து பார்த்திங்கன்னா கத்தியை காட்டி வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் மிரட்டுற மாதிரியான ஒரு விஷயம் இது. அப்போது மக்களுக்கு தெரியும், மக்கள் எங்களோடு இருக்கலாம். அதே மக்கள் வந்து எதிர்பார்ப்பாங்கள்ல, 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் திமுக கொடுத்தது. இப்போ இந்த சூழ்நிலை வந்து பெட்ரோலும் வந்து 100 ரூபாய்க்கு மேலே போயிட்டுது. கண்டிப்பாக டீசலும் போயிட்டுது, சமையல் கேஸும் போயிட்டுது. அதெல்லாம் வாக்குறுதி வந்து பெண்கள் அதை எதிர்பார்ப்பாங்கல்ல. கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. நாங்கள் அதை வந்து டெனை பண்ணவே இல்லையே. இப்போ அரசிற்கு வரக்கூடிய வருவாய் இதில் பெரும்பகுதி ஜிஎஸ்டி மூலமாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடுது. மீதி இருக்கக்கூடிய ஒரு சிறிய வருவாய்களில் ஒன்று, இப்போ உதாரணமாக டாஸ்மாக், பெட்ரோலு, அப்புறம் வந்து இந்த பத்திரப்பதிவு, இந்த மாதிரி ஒரு 3-4 துறைகள்லேருந்து தான் அரசுக்கு வருமானம் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஒரு மிகப்பெரிய சவாலை இவர்கள் விட்டு சென்ற மிகப்பெரிய நிதிச்சுமையை நாங்கள் சமாளித்து கொண்டிருக்கிற போது இந்த தொடர் லாக்டவுன் காரணமாக, பொருளாதார வீழ்ச்சியின் காரணமாக அரசினுடைய வருவாய் பெருமகுதி இன்றைக்கி அடிபட்டு போயிருக்க சூழ்நிலையில் அந்த நிதியை திரட்டுவதற்கு ஒரு அவகாசம் வேண்டும். அதாவது நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு எம்பிக்களோட நிதி இருக்கு இல்லையா, அதை கூட பேண்டமிக் காலத்தில் கொடுக்க மாட்டேன்னு பிடிக்க வச்சுக்கிட்டாங்க. ஆமாம். அப்போது ஒரு அரசு, ஒரு மாநில அரசுக்கு என்ன வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய கையில் சோர்ஸ் இருக்குது. நாங்கள் என்ன சொன்னோன்னா, இது எதையுமே நாங்கள் மறுக்கலை, செய்ய மாட்டோம்னு சொல்லலை. ஆனால் அது இப்போ 5 வருஷங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க மக்கள். இப்போ நீங்கள் வந்து எங்கள் ஆட்சி காலத்துடைய 3வது வருஷத்துலையோ 4வது வருஷத்துலையோ இல்லை 2 வருஷம் கழிச்சோ நீங்கள் இதெல்லாம் நிறைவேற்றலை, நீங்கள் இதெல்லாம் மறந்துட்டீங்கன்னு சொன்னால் ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை ஒரு அரசு நடத்தி கொண்டிருக்கிற போது இந்த கேள்வியை இவர்கள் கேட்கிறார்கள் என்று சொன்னால்
இவர்கள் எவ்வளவு தூரம் ஒரு குரூரமான மனம் படைத்தவர்கள் என்பதைத்தான் காட்டுகிறது. இதில் இவங்களுக்கு மக்கள் நலன், இந்த விலைவாசி உயர்வுலாம் பிரச்சனையே இல்லைங்க. இல்லை, இன்னொன்று சொல்கிறாங்க, இந்த நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை கொடுத்துட்டு மக்கள் வந்து இதை கேள்வி எழுப்புகிறாங்க. அதனால தான் இதை திசை திருப்பதுக்கு எங்கள் முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் வீட்டில் வந்து சோதனை போடுறாங்க, பொய் வழக்கெல்லாம் புனைகிறாங்க அப்படின்னு எடப்பாடி சொல்கிறாங்க. இல்லை, என்ன பிரச்சனைன்னா, இன்றைக்கி வந்து தலைமைச் செயலாளர் வீட்டில் வந்து இது சிபிஐ வந்து பார்த்திங்கன்னா விசாரணை நடத்துச்சு. அமலாக்கத்துறை ராம்மோகன் ராவ் அவர் வீட்டில் தலைமைச் செயலகத்தில் போய் நடத்தினாங்க. ஓபிஎஸ் உள்ளே தான் வேட்டி கட்டிட்டு உட்காந்துருந்தார். அப்போ வந்து ஏதாவது கேட்டிருப்பாரா வந்துட்டு, நீங்கள் எப்படி தலைமைச் செயலகத்துக்குள்ளே எங்கள் அனுமதி இல்லாமல் உள்ளே வரலாம் அப்படின்ட்டு. இப்படி ஒரு விஷயத்தை மேற்கொங்கத்தை நீங்கள் பண்ண முடியுமா? ஒரு திமுக ஆட்சி இருந்தால் நீங்கள் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஆனால் அன்றைக்கி அமைதியாக உட்காந்துருந்தார். அப்போ எதை திசை திருப்புவதற்காக அன்றைக்கு ஒன்றிய அரசு ரெய்டு பண்ணிச்சு? அதை விடுங்க. அப்போ முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் குட்காவில் ரெய்டு நடந்துச்சா இல்லையா? ரெய்டு நடந்துச்சு. எதை திசை திருப்புவதற்காக? இவர்கள் கூட்டணியில் இருந்த ஒன்றிய அரசு இவங்க மேலே ரெய்டு பண்ணிச்சு. என்னென்னா பயம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அமைச்சரும் கிளி அவங்கள பிடிச்சி ஆட்டுது. ஏன்னா அவ்வளவு எந்த தயக்கமும் இல்லாமல், எந்த விதமான ஒரு பயமும் இல்லாமல் புகுந்து விளையாண்டாங்க, சூறையாடினாங்க இந்த ஸ்டேட்டையே வந்து. இன்றைக்கி அவர்கள் மீது ஒரு முறையான விசாரணை வருதுன்னு மோடியை பார்க்க ஓடுறாங்க, அமித்ஷாவை போய் ஓடுறாங்க, ஐயா எங்களை காப்பாற்றுங்கன்னு போய் கதறாங்க. வெளியே வந்து உள்ளே வந்து பேசிக்கிறாங்க. வந்து நம்ம சொல்லாமல் கொள்ளாமல் தமிழ்நாட்டில் யார்ட்டையுமே சொல்லலை, கட்சிக்காரன்ட்ட கூட சொல்லலை, வந்து எதுக்கு டெல்லிக்கு போகிறோம்னு வந்துவிட்டோம். வெளியே போனால் என்ன கேட்பான்னு தெரியலன்னு பேசிக்கிட்டு ஒரு அவசரமாக இல்லை நாங்கள் வந்து இந்த அதுக்காக வந்தோம் அப்படின்னு என்னத்தோ ஒரு கதையை விடுறாங்க. ஆனால் இன்றைக்கு அவர்கள் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த பயம், ஏனென்றால் இவர்கள் எல்லாருமே வசமாக சிக்கியிருக்கிறார்கள், தப்பிக்க முடியாத அளவுக்கு சிக்கியிருக்கிறார்கள். ஒரு மாநில அரசினுடைய ஊழல் விசாரணைகள் என்ன மத்திய அரசு வந்து என்ன காப்பாற்ற முடியும்? போய் நீங்கள் வந்து அவங்க மேலே விசாரணை பண்ணாதீங்கன்னு சொல்ல முடியுமா? இன்னொரு சந்தேகமும் பொதுவாக பேசப்படுது. என்னென்னா, திமுக வந்து ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிப்போம், புகார்கள்லாம் நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னிச்சு. அதை மாதிரி எடுக்கிறாங்க, அது சரிதான். ஆனால் எம்ஆர் விஜயபாஸ்கர் மீது இந்த சோதனை இதெல்லாம் வரும்னு யாரும் எதிர்பார்க்கல, திடீர்னு வந்துருச்சு. இதை விட குற்றச்சாட்டுகள் அதிகம் செஞ்சவங்க இருக்காங்க, அவங்க மேலே தான் முதல்ல வரும்னு நினச்சாங்க. ஆனால் அவங்கள விட்டுட்டு இவரை எடுக்கிறாங்க. அப்போ வந்து அவங்கள ஒரு திமுக எச்சரிக்கிற மாதிரி இருக்குதா இல்லை எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அதாவது ஒரு ஊழல் இது ஒரு சிபிஐ ஒரு அமலாக்கத்துறை ரெய்டோ இல்லை ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறை ரெய்டோ எப்படின்னு கேட்டிங்கன்னா, சும்மா வந்து ஒரு வீட்டில் பூந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இது பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு துறை சார்ந்தும் அவங்க மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை முறையாக ஆய்வு பண்ணுவாங்க, அதற்கான ஆதாரங்களை சேகரிப்பாங்க, அதுக்கப்புறம் தான் ரெய்டு போவாங்க. இப்போது எல்லா ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான எல்லா அமைச்சர்கள் தொடர்பாகவும் விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. உரிய நேரத்தில் நீங்கள் ஓபிஎஸ் இபிஎஸ் எல்லாம் கவலையே பட வேண்டாம், கண்டிப்பாக வரும். எங்கே எம்ஆர் விஜயபாஸ்கர் வீட்டுக்கு மட்டும் நீங்கள் போனீங்க, ஏன் எங்கள் வீட்டுக்கு வரல அப்படின்லாம் அவங்க வந்து கவலைப்பட வேண்டாம். ஏன்னா எஸ்பி வேலுமணி வீட்டுக்கு எல்லார் வீட்டுக்குமே வருவாங்க, உரிய ஆதாரங்களோடு ஆவணங்களோடு வருவார்கள். அதுக்கு முன்னாடி ஒரு முன்ஜாமீன் வாங்குற மாதிரி இப்போவே ஏன் சவுண்டு விடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பழி வாங்குதல் அது வாங்குதல் அப்படின்னா, உங்களை முதல்ல ரெய்டு பண்ணது ஒன்றிய அரசு பாஜக. முதல்ல அங்கே கேளுங்க, எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த எங்கள் கட்சியை பிளாக்மெயில் பண்ணதுக்காக ரைடு பண்ணிங்களா? சசிகலா குரூப்பு, ஓபிஎஸ் குரூப்பு, இபிஎஸ் குரூப்புலாம் கட்சியை துண்டாக உடச்சி இந்த வழக்குகளை எல்லாம் அதுக்கு பயன்படுத்திக்கிட்டு பண்ணாங்க இல்லையா? அங்கே போய் கேளுங்க முதல்ல. உங்களுக்கு நீங்கள் எந்த குற்றம் செய்யலைன்னா ஏன் பயப்பட போகிறீங்க? நீதிமன்றத்தில் நிரூபிங்க. இல்லை, அதுதான் சொல்கிறேன், நிரூபிங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த இது ஊழல் தடுப்பு இதில் வந்து விசாரணையில் என்ன சொல்கிறாங்க, ஏன்னா போன எலெக்ஷனில் 2.5 கோடி ரூபா வந்து பார்த்திங்கன்னா சொத்து மதிப்பு காட்டினார், இப்போ 8.5 கோடி ரூபா காட்டுறாரு. இல்லாஜிக்கல் இன்கமாக அது இருக்குது வந்துட்டு பார்த்திங்கன்னா, அதுக்கான எந்த முகாந்திரமும் இவ்வளோ தூரம் அவருடைய சொத்து மதிப்பு அதிகரிக்கிறதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை. அப்படி இருக்கப்போ இது எப்படி அதிகரிச்சிருக்கு? இன்னொரு ஒரு விசாரணை தானே, நீதிமன்றத்தில் நிரூபிங்க. ஏன் பதறீங்க? ஏன் பதட்டப்படுறீங்க? ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோங்கிறது நல்லா தெரியும். இந்த ஊழல் விசாரணை என்பது எந்த அளவுக்கு வருங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அது தெரிஞ்சதுனால தான் இந்த அவசரமாக வந்து டெல்லிக்கு ஓடுறது, இந்த பக்கம் ஆர்ப்பாட்டம் நடத்துறது. தமிழக நலனுக்காக தான் போனாங்க. இல்லை, தமிழக நலன் எப்போ இவங்கனால ஒரு தமிழக நலன் வந்தது எப்போன்னா, இவங்க என்றைக்கு எலெக்ஷனில் தோத்தாங்களோ அன்னைக்கு ஒரு தமிழக நலன் வந்துச்சு. அதை வந்து நான் மறுக்கலை. ஏன்னா இந்த கட்சி எனக்கு துண்டாக செதறிக்கிட்டு இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான ஒரு ஊழல் அராஜக கட்சி, இதில் ஒரு தமிழக நலன் இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இவங்கனால வேறு யாருக்காவது ஒரு நன்மை இருக்குன்னா அது பாஜகவுக்கு மட்டும்தான் இருக்குது. பாஜக இங்கே வளர்கிறதுக்கு இவங்க ஒரு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
அந்த உதவியை ஏன் பண்ணுறாங்கன்னா இவங்க மேலே இருக்கக்கூடிய விசாரணைகளை வந்து அவங்க தொடரக்கூடாதுங்கிறதுக்காக. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இவங்க சொல்கிற எதையுமே மக்கள் நம்ப போகிறதில்ல. 10 வருஷம் இவங்க என்ன ஆட்டம் ஆடினாங்கன்றதை மக்கள் பார்த்துருக்காங்க. இந்த ஆட்டத்துக்கு இன்றைக்கி வந்து இன்னொன்று தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றுறாங்கிறாங்க இல்லையா. நாங்கள் கொடுத்த பிரதானமான தேர்தல் வாக்குறுதியே வந்து பார்த்திங்கன்னா ஊழல் அமைச்சர்கள் மேலே வழக்கு தொடுப்போம், விசாரணை பண்ணுவோங்கிறது தான். இவங்க நியாயமாக எங்களை பாராட்டணும். திமுக வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை வந்து நிறைவேற்றுது அப்படின்னு எதுக்காக எதுக்குறாங்கன்னு புரியல. அது வந்து இது திமுகவுடைய மிக முக்கியமான தேர்தல் வாக்குறுதி. அது அமைச்சர்கள் மேலே உள்ள புகார், ஆமாம், புகார்களெல்லாம் விசாரித்து அதுக்கு ஒரு தனித்துறையே அமைப்போன்னு எங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னோம். இப்போ இந்த எம்ஆர் விஜயபாஸ்கர் வீட்டில் சோதனைங்கிறத திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜியோட அழுத்தம் அப்படின்னு ஒரு பேச்சு நிலவு. சார், இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அரசியலில் வந்து ஒவ்வொருத்தருமே ஒருத்தரை எதிர்த்து போட்டிகிட்டு இருப்பாங்க. பல வாத பிரதிவாதங்கள் நடந்திருக்கும். நாளைக்கு வந்து ஒரு அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுக்கிறப்போ ஒன்றும் இல்லாத ஒரு விவகாரத்தில் போனால் அது நமக்கு அவமானங்கிறது ஒரு அரசாங்கத்துக்கு தெரியாதா முதல்ல? அது வந்து இது எல்லாமே என்னென்னா எல்லா விஷயத்தையும் ஒரு அரசியலாகவும் தனிப்பட்ட பகையாகவும் காட்டுற ஒரு முயற்சி. இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நாளைக்கு வந்து இதோட நிற்க போகிறதில்ல. இப்போ ஒருத்தர் வந்து பாலியல் வழக்கில் ஒரு அமைச்சர் கைது செய்யப்பட்டார், மணிகண்டன். அது மணிகண்டன், அது யார் உள்ள அர்த்தத்தினால அவர் கைது செய்யப்பட்டார்? இவங்க யாராவது வாயை திறந்தாங்களா அதை பற்றி? இல்லை. என்ன அது யார் கொடுத்த அழுத்தம்? வந்துட்டு பேசுங்கள் அதை பற்றி. திடீர்னு ஒரு மொட்டையை அறிக்கை வெளியிட வேண்டியது. அதாவது நாங்கள் வந்து இது அதிமுக நிர்வாகிகளை எல்லாம் வந்து கைது பண்ணுறாங்க, இல்லைனா வந்து விசாரணையை கூப்பிட்றாங்கன்னு யாராவது இந்த கிஷோர் கேசாமி மாதிரி பொறுக்கிங்களை கைது பண்ணால் அவங்களுக்கு சப்போர்ட்டாக மறைமுகமாக ஒரு அறிக்கை வருது. இபிஎஸ் ஓபிஎஸ் இந்த மாதிரி சமூக விரோதிகள், ஊழல் பேர்வழிகள், இவர்களை காப்பாற்றுவது தான் இவர்களுடைய முழு நேர வேலை. அப்படி பார்க்குற போது எந்த அதிமுக நிர்வாகி வந்து பார்த்திங்கன்னா கைது செய்யப்பட்டார், யார் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சுன்னு ஒரு பேரை சொல்லுங்கள். நான் பல ஊடகங்களில் கேட்டேன். ஓபிஎஸ் இபிஎஸ் 2 அறிக்கை கொடுத்தாங்க. அதாவது எங்களுடைய நிர்வாகிகளுக்கு போலீஸ் மிரட்டுது, அவங்கள வந்து பொய் வழக்கு போடுதுன்னு திரும்ப திரும்ப கேட்டேன். சேலஞ்சாகவே முன் வச்சேன். ஒரு ஆள் பேரை சொல்லுங்கன்னு சொல்ல முடியலையே. அதுக்கு போல் ஊடக விவாதங்களுக்கே வராமல் ஓடி ஒளிஞ்சிருக்கிறாங்க. இதுதான் பாஜகவும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவும் பண்ணிகிட்டு இருக்குது. இதை எதிர்கொள்ள முடியாமல் பற்றி பேசாமல் அதிமுகவை மட்டும் பேசுகிறீங்க, அதனால தான் ஊடக விவாதங்களில் கலந்து கொள்ளலை அப்படிங்கிறாங்க. இல்லை, என்ன பிரச்சனைன்னா எங்கள் மீது இவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப பொய்யாகவும் கேவலமாகவும் இருக்குங்கிறது தெரியுது. எக்ஸ்போஸ் ஆகிறாங்க. வலிஞ்சு எவ்வளோ நேரம் தான் பேசிகிட்டு இருக்குது. இந்த அரசு ஒவ்வொரு நாளும் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. மக்கள் அபிமானம் பெற்ற ஒரு அரசாக இருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய நன்மதிப்பு என்பது ஒவ்வொரு நாளும் தேசிய அளவில் உயர்ந்து கொண்டிருக்கிறது. அவர் இந்த பேண்டமிக்கை எதிர்கொண்ட விதமாக இருக்கலாம், அல்லது இன்றைக்கு நல்வாழ்வு திட்டங்களை நிறைவேற்றுறது, தமிழ் வளர்ச்சிக்காக அவர் ஆற்றியிருக்கக்கூடிய பங்களிப்புகள், ஆற்றிக்கொண்டிருக்கக்கூடிய எல்லாமே இன்றைக்கி அவருடைய இமேஜ், இந்த ஆட்சியோட இமேஜ் ஹையாகிட்டே போகுது. அப்போ ஊடகவாதங்களை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? திரும்ப திரும்ப நீ வந்து நீட்டை வந்து உடனே ரத்து பண்ணலைன்னா நீட்டுக்கு நீ என்ன பண்ணேன்னு நாங்கள் திரும்ப கேட்க தான் செய்வோம். அதை எதிர்கொள்ள முடியல. சரி வா போய் டெல்லியில் போய் நம்ம 2 பேரும் சேர்ந்து சண்டை போடுவோம் அப்படின்னு கேட்டால் வரமாட்டேங்கிற. அண்ணாமலை வந்து பேசும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, பார்த்துருப்பீங்க, திமுக பாஜக தான் தமிழகத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அது எப்படி பார்க்க? இல்லை, அவர் அவங்களுடைய நோக்கத்தை தெளிவாக சொல்கிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா அது அவருடைய இலக்கை சொல்கிறாரு. இப்போ வந்து திமுக அதிமுகன்னு ஒரு அரசியல் இருக்குங்க. இதில் வந்து அதிமுகவே அழிக்கிற வேலையை தான் இந்த 4 வருஷமாக வந்து முழுமூச்சாக செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட துண்டு துண்டாக உடைச்சிட்டாங்க. இப்போ வந்து சசிகலாவாக இருக்கட்டும், டிடிவி தினகரனாக இருக்கட்டும், ஓபிஎஸ் இபிஎஸ் இவங்க எல்லாமே இன்றைக்கி வந்து பாஜகவோட வலையில் இருக்காங்க. அவங்களுடைய ஊழல் சார்ந்த அந்த ஒரு கத்தி முனைக்குள்ளே தான் முன்னாடி எல்லாருமே இவங்க நின்றுட்டுருக்காங்க. அப்படி பார்க்குறப்போ இவர்கள் சொல்வதை, அதாவது இன்றைக்கு பாஜக சொல்வதைத்தான் இவர்கள் கேட்க வேண்டிய நிலை. அப்போ ஆடு புல்லுக்கட்டு அந்த ஆட்டம் மாதிரி வந்து மாற்றி மாற்றி இவங்களை வச்சு விளையாண்டுக்கிட்டே இருக்காங்க. கட்சி இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய தோல்வியை சந்திக்குது. நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைஞ்சாங்க. இது எல்லாமே ஆனால் தமிழக வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஒரு 4 சீட்டை வந்து இன்றைக்கி வந்து பாஜக பெறுது அதிமுக துணையோட. அப்போ உங்களுக்கு தன்னம்பிக்கை வந்துருச்சு, அதிமுக அழிய நம்ம வளருவோம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய தன்னம்பிக்கை. அப்போது அதிமுகவை அழித்து பாஜகவை வளர்க்கிற வேலையை இன்றைக்கு ஓபிஎஸ் இபிஎஸ் இருவருமே செய்து கொண்டிருக்கிறார். சசிகலாவுக்கும் இவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய உள்கட்சி பிரச்சனைக்காக போய் மோடியும் அமித்ஷாவையும் பார்க்குறாங்க. இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்க தேசிய கட்சிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏதாவது உள்கட்சி பிரச்சனை நினச்சின்னா டெல்லி தலைமையை நோக்கி ஓடுவாங்க இல்லையா. அதற்கு நிகராக ஒரு மாநிலத்தை இவ்வளோ வருடம் ஆண்ட ஒரு கட்சியினுடைய ஒரு அவலம், இந்த அவலத்தை நீங்கள் நினச்சி பாருங்கள். அப்படி பார்க்குறப்போ இது உண்மையிலேயே மாநில சுயாட்சியில் நம்பிக்கை கொண்ட கட்சிகளுக்கே வருத்தமாக இருக்குது. எவ்வளோ ஏன்னா ஒரு ஆளுமையற்ற 2 தலைவர்கள், மக்களுடைய செல்வாக்கு இல்லாத 2 தலைவர்கள், மிகப்பெரிய ஊழல் பெருச்சாளிகளான 2 தலைவர்கள், இவர்களுக்கு தங்கள் சொந்த காலில் நிற்பதற்கான எந்த ஒரு விஷயமுமே கிடையாது. அப்போ அங்கே ஓடுறாங்க. அதிமுக தொடர்ந்து வீழ்த்தப்படுகிறது.
பாஜகவால் சிதைக்கப்படுகிறது. நாங்கள் வந்து ஒரு அரசியல் ரீதியாக ஒரு கட்சியை வெற்றி பெறுவது என்பது வேறு, ஒரு கட்சியையே அழிப்பது என்பது வேறு. உடனிருந்து இந்த 4 வருடம் இதே குற்றச்சாட்டு திமுக மேலேயும் வருது. என்னென்னா செல்வாக்கா அதிமுகவில் செல்வாக்காக இருக்கிறவங்கள வந்து திமுகவுக்கு இழுத்துடுறாங்க. இல்லை, அதில் இழுக்கிறதுங்கிறத விட வந்து ஒரு கட்சியில் இருக்கக்கூடியவங்க இன்னொரு கட்சிக்கு வந்து போகிறதுங்கிறது அவர்களுடைய தனிப்பட்ட உரிமை. இப்போ திமுகவிலேருந்து பாஜக கூட சில பேர் போனாங்க. அவர்களாம் என்ன பெரிய செல்வாக்காக இருந்தவங்கள வந்துட்டு எதுக்காக அவங்களெல்லாம் வந்து இழுக்கிறாங்க? அவங்களுக்கும் இவங்களுக்கும் வித்தியாசம் இல்லை. நான் இல்லை செல்வம் விபி துரைசாமி அதைத்தான் நான் சொல்ல வரத்துக்கும் ஏன் வர்றாங்க செல்வம் வரத்துக்கும் இல்லை ஏன் வர்றாங்க? மூழ்குகிற கப்பலில் யார் இருக்க விரும்புவார்கள்? சிங்கிங் போட். அந்த போட் முங்கி கொண்டிருக்குது. இனிமேல் இருந்தால் இதோட சேர்ந்து நம்மளும் மூழ்கணும். அப்புறம் இவர்கள் செய்யக்கூடிய ஒருவருக்கொருவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய துரோகங்கள், இவர்களுடைய வந்து கட்சியை கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நிறுவனம் மாதிரி அதை வந்து உடைச்சி அதை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சூழ்நிலையில் அங்கே சர்வைவ் ஆக முடியாது, இனிமேல் இங்கே இருக்க முடியாதுங்கிற நிலையில் அவங்க இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி பல பேர் வர்றாங்க. இது இனியே இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ ஒரு கட்சி வந்து ஆட்சியில் இருக்குது, ஆட்சியில் இருக்க டைமில் வந்து அது மற்ற கட்சியில் தான் உங்களுக்கு இழுக்க வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. இப்போ வந்து ஒரு பலவீனமான நிலையில் இருக்கக்கூட சில பேர் வந்தாங்கன்னா சரி ஒரு நம்மளை ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிறதுக்காக நம்ம வந்து கூப்பிட்றோம். நாடாளுமன்றத்தில் நாங்கள் 3வது பெரிய கட்சி, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறோம், கட்சி வலிமையாக இருக்குது, கூட்டணி வலிமையாக இருக்குது. திமுகவுக்கு வரவங்க தானாக வராங்க நிச்சயமாக. நாங்கள் ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு எலெக்ஷன் எதுவும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வெற்றி பெற்றிருக்கோம், அவங்கள போய் வலிந்து கூட்டி கொண்டு வர வேண்டிய அவசியம் ஒரு ஆளுங்கட்சிக்கு என்ன? மேலும் மேலும் பலம் சேர்க்கறதுக்காக அப்படி இருக்க கொங்கு மண்டலத்தில் பலவீனமாக இருக்குது. இல்லை, இது என்ன பிரச்சனைன்னா அப்படின்னு விமர்சனம் வருதா இல்லையா? இல்லை, நாங்கள் எங்களுடைய பலத்தை எப்படி உருவாக்க முடியும்னு நினைக்கிறோம்னா எங்கள் அரசோட செயல்பாடுகள்லேருந்து உருவாக்க முடியும்னு நினைக்கிறோம். நாங்கள் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நல்வாழ்வு திட்டங்கள், இந்த மாநில வளர்ச்சிக்காக செய்யக்கூடிய விஷயங்கள், இதிலிருந்து தான் திமுக வந்து பலம் பெருமை ஒழிய வெறும் தனிநபர்களை மட்டும் சார்ந்து ஒரு இயக்கம் இருக்க முடியாது. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா எது சர்வைவ் ஆகும் எது சர்வைவ் ஆகாதுன்னு அந்த கட்சிக்குள்ளே இருக்கவங்களுக்கு தெரியும். இன்னொன்றும் கட்சிக்குள்ளே இருக்குது, புதுசாக வரவங்களுக்கெல்லாம் பதவி எல்லாம் இருக்குது, ஏற்கனவே இருந்தவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதும் குறைவாக இருக்கும். இல்லை, அதாவதுங்க ஒரு கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருவருக்குமே அது பல்வேறு விதமான ஒரு அணுகுமுறைகள் ஒரு கட்சி மேற்கொள்ளும். இப்போ இவ்வளோ பேர் வந்து எம்எல்ஏ இருக்காங்க திமுகவில், இவங்க எல்லாம் வேறு கட்சிக்காரங்களா? எல்லாம் திமுக தான், திமுக தான் வந்திருக்காங்க. அப்போ இப்போ சில பொறுப்புகள் சில பதவிகள் கொடுக்குறப்போ சில வெளியே இருக்கக்கூடிய சிலரை வந்து அரவணைக்கிற போது அவர்களுக்கு சில பொறுப்புகளை கொடுக்க வேண்டியிருக்கிறது. ரெண்டாவது, இந்த பொறுப்புகள் எல்லாம் இப்பொழுது தான் போட ஆரம்பித்திருக்கிறார்கள். இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டமைப்பு, ஒரு லாங் ப்ராசஸ் இது. அதில் நிச்சயமாக கட்சிக்காக பணியாற்றியவர்கள், வேலை செய்தவர்கள், இதுவரைக்கும் எம்எல்ஏ எம்பி போன்ற இடங்களுக்கு வர முடியாதவர்கள், இவர்கள் எல்லோருக்குமான ஒரு நியாயமான ஒரு இடத்தை தலைவர் வழங்குவார் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. எங்கள் யாருக்கும் அப்படிப்பட்ட எந்த புகாரும் கிடையாது. இதெல்லாம் வெளியே இருந்து கட்சிக்குள்ளே திணிக்கப்படுது. என்ன, நாங்கள் எங்கேயாவது இந்த புகார் சொல்லியிருக்கோமா? வந்துட்டு கட்சியில் இருக்கக்கூடிய யாராவது எங்கேயாவது சொல்லியிருக்கோமா? யாராவது அதிருப்தி எங்கேயாவது வெளிப்படுத்தியிருக்கோமா? இதெல்லாம் வந்து ஒரு விதத்தில் இப்போ திடீர்னு ஒரு போஸ்டிங் போட்டோம்னா, இப்போ சுபவிக்கு வந்து பாடநூல் கழகத்தில் ஒரு அட்வைசர் இது கொடுக்குறாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா அது சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து சுபவிக்கு எப்படி கொடுக்கலாம், அவர் திமுக ஆதரவாளர்னா கட்சி தாங்க வந்து ஆட்சி, கட்சி இல்லாமல் எப்படி ஆட்சிக்கு வரும்? கட்சியோட ஆதரவாளர்களோட உழைப்பு இல்லாமல் எப்படி ஆட்சிக்கு வரும்? எங்கெங்கே தேவைப்படுகிறதோ அங்கே இப்போ பிற துறை சார்ந்த கட்சியோட தொடர்பு இல்லாத அறிஞர்களை பல குழுக்களில் போடுறோம். நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய கமிட்டிஸில் கட்சியோட தொடர்பு இல்லாத பல அறிஞர்கள் சிந்தனையாளர்களை போடுறோம். சில துறைகளில் வந்து கட்சிக்கு நேரடியாக வேலை செய்யக்கூடியவர்கள், கட்சியினுடைய நிர்வாகிகள் வந்து கொண்டு வரப்படுறாங்க. இதெல்லாம் தலைவருக்கு தெரிய வந்துட்டு அப்போது ஒரு இன்க்ளூசிவாக எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயத்தை அவர் பண்ணுறாரு. இதுக்குள்ளே வெளியே இருக்கவங்களுக்கு என்ன பிரச்சனை? இன்னொன்று சொல்கிறேன், இப்போ திமுக உள்ளுக்குள்ளேயே அந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை, யார் சொன்னாங்க? இப்போ யாராவது சொன்னா பாலாஜி வராரு உள்ள வந்தோடனே எம்எல்ஏ வராரு, மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ வராரு, மின்சாரத்துறை அவருக்கு தூக்கி கொடுக்குறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா அந்த மாவட்டத்தில் இருக்காங்க இல்லை நான் கேட்குறேன், அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திமுக மாவட்ட செயலாளர்களோ மற்ற நிர்வாகிகளோ யாராவது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்களா? இல்லை இல்லை இது வந்து ஒரு பாரபட்சமாக தலைவர் பண்ணிட்டாருன்னு கட்சியை விட்டு போயிட்டாங்களா? அப்படி கிடையாது. ஒரு சில காலகட்டங்களில் ஒரு சில அணுகுமுறைகளை நடைமுறை தந்திரோபாயங்களின் அடிப்படையில் ஒரு கட்சி மேற்கொள்ளும். அதுக்கு வெளியே இருக்க எல்லாருக்கும் ஒரு கட்சிக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அரசு நிர்வாகத்தில் ஒரு பாரபட்சம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு கவர்னன்ஸில் வந்து கட்சி பேதமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கேட்குறதுக்கு உரிமை இருக்குது, அது ஒரு ரைட் இருக்குது. இது ஒரு உள்கட்சி விவகாரம். இதுக்குள்ளே எப்போ இதை டிபேட் ஆகும்னு கேட்டிங்கன்னா, கட்சி நிர்வாகிகளாகிய நாங்கள் யாராவது பொதுத்தளத்தில் இதை பேசினாலோ எழுதினாலோ கேட்கலாம், ஆமாம் இவர் அதிருப்தியில் இருக்கார், இவருக்கு ஏன் நீங்கள் இதை பண்ணலை. ஆனால் திமுகவை பற்றி திமுகவுக்குள்ளே இருக்கவங்களை தவிர வெளியே இருக்கவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க.
ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க வந்துட்டு, யாருக்கு பதவி கொடுத்தாலும் ஃபீல் பண்ணுறாங்க, பதவி கொடுக்கலனாலும் ஃபீல் பண்ணுறாங்க. வேறு எந்த கட்சியை பற்றியும் கவலைப்படுறதில்ல. இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி இதில் யார் யார் எந்த மினிஸ்டராக இருந்தாங்க, ஜெயலலிதா பீரியடில் யார் மினிஸ்டராக இருந்தாங்கன்னு கூட யாருக்கும் தெரியாது. அப்போ இது எல்லாமே ஒரு விதத்தில் ஏதாவது ஒன்று திமுகவை சுரண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா ஏதாவது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும். இது ஒரு மனநோயாக மாறிடுச்சிங்க. தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லிட்டு பிரதான எதிர்க்கட்சி ஓபிஎஸ் இபிஎஸ் அவங்க எதிர்க்கட்சி தலைவர் துணைத் தலைவர் தலைமையில் தமிழகம் பூரா இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு. இதற்கு உங்களுடைய கடைசி கட்ட கருத்து? அதாவது தேர்தல் வாக்குறுதிகளில் பிரதான வாக்குறுதியான எல்லா ஊழல் அமைச்சர்களின் மீதும் நடவடிக்கை எடுத்து அதில் உண்மையாக ஊழல் செய்தவர்களை எல்லாம் சிறைக்கு அனுப்புவது என்பது முதலாவது வாக்குறுதி. அதை நிறைவேற்றிவிட்டு அதன் தொடர்ச்சியாக எல்லா வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவோம். இந்த அதுலேயும் சில பேர் என்ன சொல்கிறாங்க, இது சோதனை போகும், ரெய்டு போகும், இதெல்லாம் போகும், ஆனால் ஒரு கட்டத்தில் அது அப்படியே ஆஃப் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஜெயலலிதா மீதான வழக்கு என்னாச்சு? ஜெயலலிதா, சசிகலா, சுதாகரன் மீது 20 வருஷம் இழுத்தடிச்சாங்க. எங்கள் ஆட்சி காலத்தில் போடப்பட்ட ஒரு வழக்கு தான் அது. நாங்கள் பதிவு செஞ்ச ஒரு விஷயந்தான் அது. 20 வருஷத்துக்கு அப்புறமும் இந்திய வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு ஜெயலலிதா தண்டனை பெற்றாரா இல்லையா? ஆனால் இன்றைக்கி என்னென்னா சில நடுநிலையாளர்கள் இல்லைனா இந்த ஊடகங்கள் வந்து பேசுகிறவங்கெல்லாம் என்னென்னா ஊழல் வழக்கெல்லாம் அப்படி இப்படி போகும், ஆனால் ஒன்றும் வந்து பார்த்திங்கன்னா நடக்காதுன்னு சொல்கிறது. ஏற்கனவே அவங்க பே ஸ்லிப்பில் இருந்தாங்க இல்லையா, ஏடிஎம்கேயோட பே ஸ்லிப்பில் இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாம் ஒரு சின்ன ஆறுதலை கொடுக்குறாங்க. முதல்ல கவலைப்படாதீங்க, என்ன ஒன்றும் ஆகாது அப்படின்னு. அதை சொல்லித்தானே அவங்க கடமை. இந்த நடுநிலை பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள்லாம் வந்து டிவியில் பேசுகிறவங்கெல்லாம் தங்கள் முதலாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நானே கூட ஒரு விவாதத்தில் கேட்டேன், சரி இதெல்லாம் சொல்கிறீங்க ரைட்டு, ஜெயலலிதாவுக்கு என்ன ஆச்சு? இப்போ தானே வந்து சசிகலாவே வெளியே வந்திருக்காங்க 4 வருஷம் கழிச்சு. அப்போ ஜெயலலிதாவை தப்பிக்க முடியாதப்போ நீங்கள் இவங்கெல்லாம் எப்படி வந்து தப்பிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு. திமுக ஆட்சி காலத்தில் பல வழக்கில் இப்போ எத்தனை நிலா பகிர்ப்பு வழக்கில் போட்டாங்க, ஏன் அவங்களால ப்ரூவ் பண்ண முடியல? 10 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்காங்க. ஜெயலலிதா எவ்வளோ பெரிய அராஜகத்தை கட்டவிழ்த்து விட்டாங்க. ஏன் ஒருத்தர் மேலே கூட நீங்கள் 10 வருஷத்தில் ஒரு கேஸ் உங்களால் ப்ரொசீட் பண்ண முடியாது? ஏன் பண்ணலை? பொய் வழக்குகள். ஆனால் ஜெயலலிதா தண்டனை பெற்றாங்க. ஏன்னா தன்னுடைய சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் தன்னுடைய அதிகாரத்தையும் பணபலத்தையும் இன்னும் சொல்லப்போனால் தன்னுடைய சாதியவாத பலத்தையும் கூட அவர் பயன்படுத்தி, ஆனால் அவரால் தப்ப முடியல. அவருக்காக ஒரு மிகப்பெரிய கேஸ்ட் லாபி வந்து எல்லா மட்டத்திலையும் ஒர்க் பண்ணாங்க. ஆனால் வந்து அவரால் தப்ப முடியல, தண்டிக்கப்பட்டார். சசிகலா தண்டிக்கப்பட்டார். அவருக்கு மீதான குற்றங்கள் நிரூபணம் என்ன? அப்படி இருக்கப்போ ஊழல் வழக்கு தானே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறப்போ ரொம்ப வசதியாக வந்து பார்த்திங்கன்னா ஜெயலலிதா, சசிகலா, இளவரசி சுதாகரன்லாம் எப்படி மறக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. குன்கா எழுதின தீர்ப்பு இருக்கு இல்லையா, அந்த தீர்ப்பு இன்றைக்கி வந்து ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் பசுமரத்தாணி போல் வந்து பதிஞ்சிருக்கு. அதை எப்படி இவங்க அழிக்கணும்னு நினைக்கிறாங்க? ஜெயலலிதாவுக்கு நடந்தது கண்டிப்பாக இவர்கள் எல்லாருக்கும் நடக்கும், சசிகலாவுக்கு நடந்தது கண்டிப்பாக இவர்கள் எல்லாத்துக்கும் நடக்கும். கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. மீண்டும் வாய்ப்பில் சந்திப்போம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.